திண்டுக்கல் மாவட்டம் செம்மட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டங்கள் மாதந்தோறும் 2வது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை. இம்மாத ஜெப கூட்டங்கள் டிசம்பர் 13, 14. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். நீங்கள் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட, அவரால் முத்திரை பதிக்கப்பட்ட, அவருக்காக இந்த பூமியிலே நிலை கொள்ளப்பட்ட நீங்கள் ஆண்டவர் உங்களை மறந்துடுவாரா? சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். அவைகள் அழிக்கப்படுவதாக சொல்லி பாருங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்றதுதான் ஒரு கூழாங்கல்ல அனுப்புறது மாதிரி. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ அன்பை அறிந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 94000449 9442800449. அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே, அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலா அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே. மங்கி எரியும் திரியை நீரே, அணைக்காமல் என்னை ஊற்றினீரே. மங்கி எரியும் திரியை நீரே, அணைக்காமல் என்னை ஊற்றினீரே. நெறிந்த போகும் நாளலை நீரே, முடியாமல் நிலையாக நிறுத்திடுவே. நெறிந்து போகும் நாளலை நீரே, முடியாமல் நிலையாக நிறுத்திடுமே. அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே, அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே. எதிரி முன்பாய் எனக்கு நீரே, பந்தியை ஆயத்தம் செய்கிறீரே. எதிரி
அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே. எனக்கு முன்பாய் கதவுகள் திறந்து மறைவிட பொக்கிஷத்தை தந்திடுவே. அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே. அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே. ஆவியானவரே ஆற்றலானவரே. ஆவியானவரே ஆற்றலானவரே. அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே. அல்லேலூயா. அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க ஆவியானவரே. அல்லேலூயா. 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 Hallelujah. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இரக்கம் என்றைக்கும் உள்ளது. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 58 அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசித்தால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அப்பொழுது விடிய காலத்து வெளிச்சத்தை போல் உன் வாழ்வு இருக்கும், உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில், சுக வாழ்வு துளிர்க்குமா, குறைஞ்சிருன்னு சொல்ல. வயதாக வயதாக பலவீனம் வந்துடும், அவ்வளோதான், அந்த வயதுக்கு ஏற்ற ஒரு பலன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லுவாங்க. இதை நீங்கள் தாங்கி கொள்ளணும், சகிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, உன் சுக வாழ்வு துளிர்க்கும். அப்படின்னா இன்னும் குரோத்து வரும். அதைத்தானே ஆண்டவர் வேதத்தில் நமக்கு பல இடத்துல வாக்கு கொடுத்திருக்கிறாரு. 3 யோவான் 2வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல
எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படின்றார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் நம்முடைய சுகத்தை, ஆரோக்கியத்தை, பலத்தை விரும்புகிற தேவன். ஆனால் நாம் இன்றைக்கு வாழ்கிற உலகம் வியாதிகள் நிறைந்த உலகம். தண்ணீர்ல கலப்படம்ன்றாங்க, கெமிக்கல் வாருன்றாங்க, உணவு கலப்படம்ன்றாங்க. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகிற நாடு என்னத்தை வேண்டுமானாலும் செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். கொரோனா பரப்பும் போது ஒரு குறிப்பிட்ட நாட்டை சொல்லி இவர்களால் தான் அது வந்தது அப்படின்னு கூட சொன்னாங்க. அது ஒரு லேபிள் இருந்து கெமிக்கல்ல உருவாக்கி அனுப்புது. இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த விஞ்ஞான உலகம் ஒரு அழிவை கொண்டு வருகிற உலகம், ஆபத்தை கொண்டு வருகிற உணவு. தண்ணீர்ல கலப்படம், உணவுல கலப்படம், வலியில வேதனையில மனிதர்கள் துடிக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் மருத்துவர் படிக்கணும், மருத்துவமனை பெருகுகிறது, மருத்துவர்கள் பெருகுகிறார்கள். விஞ்ஞான உலகத்துல நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பற்றியோ சுகத்தை பற்றியோ, அது சபையா இருக்கட்டுமே, அதுல கூட ஆரோக்கியமான உபதேசங்கள் கிடையாது, சுகமான போதனைகள் கிடையாது. என்னது, என்னத்தையாவது சொல்லி சுகபோக வாழ்க்கை விரும்புகிற மனிதர்கள். இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே மனிதர்களுடைய உழைப்புகள், பணங்கள் இதுக்கே போய்கொண்டிருக்கிறது. இப்படி இந்த வேதனை நிறைந்த இந்த உலகத்தில்தான் ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம சுக வாழ்வை துளிர்க்க பண்ணத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்து ரத்தம் சிந்தினார். வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு பெண், இரத்தப்போக்குனால கஷ்டப்பட்டவர். போகாத மருத்துவமனை இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை. நாட்டு வைத்தியமும் பார்த்தாச்சு, ஆயுர்வேதிக்கும் பார்த்தாச்சு, ஆமாம் அலாபதியும் பார்த்தாச்சு, எல்லா ஸ்கேனும் எடுத்தாச்சு. காசு தான் தீர்தன் ஒழிய வேதனை குறையலை. ஆனால் இயேசுவை பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட்டார். அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே போதும், நான் சுகமடைவேன். போய் தொட்டா அற்புதம் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு தொடக்கூடிய இடத்துல தான் நீங்க நிக்கிறீங்க. அவருடைய வார்த்தை உன்னை தொடப்போகிறது, அது ஜீவனுள்ள வார்த்தை. இன்னைக்கு அந்த வார்த்தையை நீங்க நம்பி பிடிச்சிட்டீங்கன்னா சுக வாழ்வு துளிர்க்கும் அப்படின்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் வாழ்க்கையை பாருங்களேன், எப்படிப்பட்ட பூமியிலிருந்து அவர் வந்தாதான். வறண்ட நிலத்தில் இருக்கும் வேர்களைப் போல அவர் துளிர் விட்டாராம். ஏசாயா 53:2 அவரை பற்றி வேதம் சொல்லுங்க, தண்ணீருக்குள்ள வறண்ட நிலத்தில் இருக்கிற இளங்கிளையை போலவும், அவர் வறண்ட நிலத்தில் இருக்கிற மரத்தை போலவும் செடிகளைப் போலவும் துளிர் விட்டாரா. இன்னைக்கு அந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வந்துட்டார்னு வைங்களே, உங்க வாழ்க்கையை துளிர்விட பண்ணுவார். ஆகவே தான் ஆபக்குக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அவர் என் ஆத்துமாவை துளிர்விட பண்ணுவார், நம்பிக்கையூற்றுவார் என்று சொல்லி கர்த்தரை பாடி துதித்தான். இன்றைக்கு உங்க மரம் மண்ணோட மண்ணு மடிஞ்சு விழுந்திருந்தா கூட தண்ணீரின் வாசனை பட்ட உடனே மரம் துளிர்த்திருமா. அதே போல இந்த இயேசு கிறிஸ்து என்ற வாசனை, அவருடைய வார்த்தை, அவருடைய கிருபை இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் வறண்ட நிலத்தில் இருக்கிற கிளையை போல நீங்கள் துளிர்விட்டு உங்க சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லுகிறார். வேதனை மாறும், தேவையில்லாத மருத்துவ செலவு நிற்கும். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து ஆசீர்வதித்து நீங்கள் மனரம்யமாய் அவரை பின்பற்ற அந்த நாளில் உதவி செய்வார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேருடைய சுக வாழ்வும் இன்றைக்கு துளிர்ப்பதாக. வேதனை மாறட்டும்,
வழிகள் மாறட்டும், தேவையில்லாத மருத்துவ செலவுகள் நிற்கட்டும். கர்த்தருடைய கிருபையின் கரம் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து வேதனையை மாற்றி பலப்படுத்தட்டும். நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.